ஒருவேளை கதையில் இதுக்கப்புறம் எப்படி எடுத்து போகிறதுங்கிறது தெரியல அப்படின்னா, இல்லை வந்து இந்த கதையில் வந்து எடுத்து போகிறதுக்கு விஷயமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, இல்லை வந்து புதுமையான அந்த இப்போ ஹிந்தியில் இருக்க மாதிரி ஒரு ட்ராக் இங்கே திருப்பி ஒரு மறுமணம் ட்ராக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் இல்லை வந்து குழந்தை ட்ராக்கு அப்படின்லாம் எதையும் கொண்டு வர போகிறது இல்லை அப்படின்னா, இந்த கதையை முடிச்சுறது நல்லது அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கிற மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து அந்த வீட்டில் வந்து அரங்கேறிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ராதிகா ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க, அதாவது ஆளூர் சரியான பைத்தியக்காரராக இருக்கார், தனியாக கூட நான் வந்து குழந்தைய பார்த்துப்பேன், முன்னாடி குடிச்சிட்டு வந்தார், இப்போ போய் வந்து கிரிமினல் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இவர் வந்து கோபத்தை செய்கிறாருன்னு சொல்லிட்டு இவரை மன்னிச்சு ஏற்றுட்டு இருக்கணுமா, நான் என்னெல்லாம் வர முடியாது, வேணா ஜெயிலில் காயிட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து இங்கே எழில் அவ்வளோ தூரம் சொல்கிறார், தன்னை வந்து கஷ்டப்படுத்தி அவங்க அம்மாவே வரவிடக்கூடாதுன்னு பண்ணதுக்கான காரணமே வந்து மிஸ்டர் கோபிநாத் தான் அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறமா இவ்வளோத்துக்கும் பிறகு உடனே வந்து பாக்கியா என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க ஈஸ்வர். இவ்வளோ நேரம் எதுவும் கோமாவில் இருந்தீங்களா, இல்லை எதுவும் வந்து செலக்டிவ் அம்னிஷியா 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கஜினி மாதிரி மறந்துடுமாங்கிறது நமக்கு புரியவே இல்லை. ஆனால் பேக்ரவுண்டில் எப்படி வந்து நடிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஒருத்தங்க 2 பேர் முன்னாடி இருக்கும் பொழுது பின்னாடி இருக்கவங்க எப்படி நடிக்கிறாங்கிறத வச்சு வந்து சில சமயம் சொல்லுவாங்க, நல்ல நடிகரை வந்து அங்கே இது பண்ணலாம், அவங்களுக்குன்னு ஒரு சீன் இல்லாத போது கூட அவங்க எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்கன்ட்டு. செழியன் எழில் வந்து நடித்து முடிச்சதுக்கப்புறமா, அதாவது எழில் வந்து சொல்லிடுறாரு அவங்க அப்பாவால் இவ்வளோ கஷ்டமாகிடுச்சுன்னு சொல்லும் பொழுது கண்ணை அப்படியே தொடச்சிட்டு சூப்பராக நடித்தார். ஆனால் பின்னாடி இந்த பக்கம் இனியா வந்து பார்த்திங்க அப்படின்னா தேமையாக நின்றுருந்தாங்க, இப்படியே பேன்னு பார்த்து நின்றுருந்தாங்க, எனக்கு ஷார்ட் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்காக பாக்கியா தெளிவாக சொல்லி, இவர் இவ்வளோ பெரிய கிரிமினல் வேலை செஞ்சுருக்காரு, இவர் ஜெயிலில் போய் கம்பி என்னணும், என்ன வந்து கஷ்டப்படுத்திருக்காரு, ஒரு வேளை என்ன அங்கே யாருக்காச்சும் உயிர் போயிருந்தா, கடையை அடித்து உடச்சிருந்தா, என்ன அடிச்சிருந்தா, இல்லை வந்து ஜெயிலில் கொண்டு போய் என்ன போட்டிருந்தா பரவாயில்லையா, இவர் சொன்னால் கேட்கக்கூடிய ஆளா, நீங்களும் அவருமே பேசிக்கிறது இல்லை, இப்போ என்ன புதுசாக பாசம் வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத கேட்டதுக்கு அப்புறமே ஈஸ்வரி உடனே கோவமாக உள்ளர போயிடுறாங்களாம். நீ பண்ணுறது தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு செடியன்னு சொல்கிறாராம். என்ன பேசிஸில் தப்புமா, இவங்க அம்மா இவ்வளோ வாதங்கள் வச்சாங்களோ அதுக்கு மறுவாதம் என்ன, மறுவாதமே கிடையாது. அதை விட இனியா எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லைம்மா, அவனை தள்ள மொட்டு அடிச்சு போ, வீடு விட்டு வெளில போ அப்படின்னு துரத்தி விட்டணும் அந்த பிள்ளையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பிள்ளை. ஸோ இப்படி கதை போயிட்டு இருக்கதை பற்றியும் இதுக்கு நடுவில் வந்து கோபி எப்படியாவது வெளில வரதுக்காக செந்தில் ஹெல்ப் பண்ண போகிறாராம், அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.